அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலை பத்தி அண்ணன் சீமான் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாரு. தேர்தல் நேரத்துல நம்ம மக்கள் ஒவ்வொரு முறையும் பேய விவாகரத்து பண்ணிட்டு பிசாச திருமணம் பண்றாங்க. அடுத்த 5 ஆண்டுகள் கழித்து இந்த பிசாச விவாகரத்து பண்ணிட்டு பேய திருமணம் செய்யறாங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அவரு பேயி பிசாசு அப்படின்னு சொன்னது திமுகவையும் அதிமுகவையும் தான். கடந்த 50 ஆண்டுகளாக நம்முடைய மக்கள் மாறி மாறி இவங்க 2 பேருக்கும் தான் ஓட்டை போட்டு ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா இந்த முறை ஒரு பெரிய மாற்றமாக எங்களுக்கு பேயும் வேணாம் பிசாசும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மக்கள் கொலகாரன் கொள்ளக்காரன் திருட்டு பைய பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டவன் அப்படின்னு 1ஆம் நம்பர் கிரிமினல்களா பார்த்து பார்த்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. புரியலையா? தெளிவா சொல்றேன். தற்போது அமைந்திருக்கின்ற 17வது சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற 126 எம்எல்ஏக்கள் மீது மிக தீவிரமான குற்ற வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. இதுல நம்பர் 1 இடத்துல இருக்கிற கட்சி எந்த கட்சி தெரியுமா? தாவேகா. கிட்டத்தட்ட 41 தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது மிக கடுமையான குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இன்னும் அது எல்லாம் நிலுவையில இருக்கு. தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நிறைய கொலகாரங்களுக்கும் கொள்ளக்காரங்களுக்கும் பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சவங்களுக்கும் நம்முடைய மக்கள் ஓட்டை போட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் இதை சொன்ன உடனே இவன் பொறாமையில பேசுறான், விருப்புல பேசுறான் அப்படின்னு எல்லாம் சில தாவேகா நண்பர்கள் சொல்லுவாங்க. எங்களுக்கு பொறாமை வெறுப்பு அதெல்லாம் இல்லை, வலி. உங்களை மாதிரி நாங்கள் திரை கவர்ச்சியை காட்டியோ இல்லைன்னா கோடி கோடியாக பணத்தை செலவு பண்ணியோ வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தோ தேர்தலில் போட்டி போடலை. முழுக்க முழுக்க எங்களுடைய கொள்கைகளையும் கருத்துக்களையும் எங்களுடைய உழைப்பையும் நம்பி தான் இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் போட்டி போட்டோம். ஆனால் எங்களுடைய மக்களுக்கு அந்த கருத்து, கொள்கை, கோட்பாடு, தத்துவம், உழைப்பு இது எதுவுமே முக்கியமாக படலை. எங்களை மொத்தமாக புறக்கணிச்சுட்டு உங்களை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு ஆளுங்கட்சியாக ஆட்சி அதிகாரத்தில் அமர வச்சிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதங்கம் எல்லாம் எங்களுடைய மக்கள் எங்களை புறக்கணிச்சிட்டாங்க, எங்களை தோற்கடிச்சிட்டாங்க. ஆனா எங்களை தோற்கடிச்சிட்டு அவங்க யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப நான் சொன்ன மாதிரி கொலகாரன் கொள்ளக்காரன் திருடன் பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சவன் அப்படின்னு பார்த்து பார்த்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து சட்டமன்ற உறுப்பினரா ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு அவசரத்துல ஏதோ ஒரு வேகத்துல விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கண்ணு மண்ணு தெரியாம விசில் சின்னத்துல ஓட்டை குத்திட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவி ஏத்துக்கிட்ட உடனே தான் நம்ம தொகுதி எம்எல்ஏ யாரு அப்படின்னு நிமிர்ந்து பாக்குறாங்க. பார்த்த உடனே தான் அவங்களால அந்த அதிர்ச்சியை தாங்கிக்கவே முடியல. எது இவன்லாம் எம்எல்ஏவா, இவனுக்கா ஓட்டு போட்டோம் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இப்ப வருத்தப்பட்டு என்ன பயன்? அடுத்த 5 ஆண்டுகள் இவங்க தான் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர். நீங்க ஓட்டை போட்டு தேர்ந்தெடுத்ததற்கான பாவத்தை நாங்களும் சேர்ந்து அனுபவிக்கணும். இதெல்லாம் நல்லா இருக்கா? தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு, அதற்கென்று தனித்துவமான வரலாறு இருக்கு. அப்படிப்பட்ட மாண்புமிக்க சட்டமன்றத்துக்குள்ள 41 அக்யூஸ்டுகளை தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்சிருக்கிறீங்களே, இதெல்லாம் சரியா? சொல்லுங்க. உங்களுடைய வீட்டில் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு பொறுக்கி புறம்போக்கு ரவுடி திருட்டு பையன் இவனை கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? மாட்டீங்கல்ல. நல்லவனா பண்புள்ளவனா பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அது என்னது? அது அரசியல்னு வந்துட்டா மட்டும், தேர்தல்னு வந்துட்டா மட்டும் பொறுக்கி புறம்போக்கு ரவுடி தாதா கொலகாரன் கொள்ளக்காரன் அப்படின்னு தேடி தேடி ஓட்டு போடுறீங்க. எங்களை தோத்து போனவங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்கல்ல சில தாவேகா நண்பர்கள். அவங்களுக்கு ஒன்று சொல்றேன், நாங்க தோத்து போனவங்க தான். ஆனா எங்க கட்சியில போட்டியிட்ட ஒரு வேட்பாளர்கள் மீது கூட, எப்படி ஒரே ஒரு வேட்பாளர் மீது கூட எந்த ஒரு குற்ற வழக்கும் கிடையாது. குற்ற பின்னணியே இல்லாத வேட்பாளர்களாக, படித்தவர்களாக, பண்புள்ளவர்களாக, மக்களுக்காக போராடியவர்களாக பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து எங்க அண்ணன் நிக்க வச்சாரு. ஸோ அந்த வகையில் நாங்கள் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு சொல்லுவோம், நாங்கள் நாம் தமிழர் கட்சி, நாங்கள் சீமானோட தம்பிகள் அப்படின்னு. ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு சிறப்பான தளபதிகளை தேர்ந்தெடுக்கிறதுல இருக்கு. அந்த வகையில் எங்கள் அண்ணன் எப்போவோ ஜெயிச்சிட்டாரு.
ஆனா கிடைச்சா போதும் அப்படின்னு மற்ற கட்சியில இருந்து வந்த ஆட்களை எல்லாம் புடிச்சு போட்டு குற்ற வழக்கு இருக்கிறவனை எல்லாம் புடிச்சு போட்டு தேர்தலில் நிக்க வச்சாரு தெரியுமா விஜய். அந்த இடத்துலயே அவர் தோத்துட்டாரு. சோ குற்றவாளிகளால் அமைக்கப்பட்ட அரசு தான் இப்ப தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. இந்த கொடுமையெல்லாம் பத்தாது அப்படின்னு தாவேகாவோட சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற எம்எல்ஏக்கள் நடத்தும் நாடகத்தை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்பா, அதான் என்னென்னமோ பண்ணி எவ்வளவோ ரீல்ஸை எல்லாம் போட்டு மக்களை ஏமாத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் மக்களுக்கு எப்படி நல்லது செய்யறது அப்படின்னு பாருங்க. அதை விட்டுட்டு தினம் தினம் ஏதாச்சும் ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டே இருக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? குறிப்பா ஒரு 3 பேரை சொல்லணும் அப்படின்னா, அண்ணன் ராஜ்மோகன், அவர் மேல எனக்கு தனிப்பட்ட முறையில நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அவர் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு, அவர் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு கூட்டத்தில் பேசுறாரு. ஒரே போன் கால்ல அடுத்த மாசம் அம்மாவோட வீட்டுக்கு வாடகை கட்டணுமே, என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்ச ஏழைய சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கிய பெருமை, அமைச்சராக ஆக்கிய பெருமை எங்க தலைவரைத்தான் சேரும் அப்படிங்கிறாரு. சந்தோஷமா இருக்கு. சரி, சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டோம். அந்த அரங்கத்துக்குள்ளார போறேன், அந்த இருக்கையில எழுதியிருக்கேங்க, மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. ஒரே ஒரு தொலைபேசி அழைப்புல அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு என்ன அமைச்சர் ஆக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சேரும், வேற யாருக்குமே சேராது. ஒரே போன் கால்ல அடுத்த மாசம் வாடகை கட்டுறதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்ச ஒரு ஏழைய எம்எல்ஏவாக்கி அமைச்சராகவும் ஆக்கிட்டாராம் விஜய் அவர்கள். அடுத்ததா கேவி குப்பம் எம்எல்ஏ தென்றல் குமார், இவர்கிட்ட ஒரு காரு கூட இல்லையாங்க. மக்களோட மக்களா புது பேருந்துல வந்துதான் சட்டமன்ற நிகழ்ச்சியில கலந்துகிட்டாராம். அட நீங்க காரை விடுங்க, அவருக்கு காலில் போட்டுக்கிறதுக்கு செருப்பே இல்லையாங்க, செருப்பு கூட இல்லையா. அந்த அளவிற்கு வறுமை ஏழ்மை நிலையில இருக்கிற ஒருத்தரை விஜய் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி இருக்கிறாராம். சார் வணக்கம். கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர். நீங்க எல்லா எம்எல்ஏமே கார்ல வராங்க, நாங்க பாக்குறோம். நீங்க மட்டும் பஸ்ல தான் போறீங்க, கவர்மெண்ட் பஸ்ல. என்ன, ஏன் சார்? எங்கள மகிழ் இல்ல, கார் இல்ல, அதனால எம்எல்ஏ ஸ்பெஷல்னு சொல்ற பேருந்துல தான் நான் போயிட்டு வரேன். திரும்ப இங்க வர்றதும் எம்எல்ஏ ஸ்பெஷல் பஸ்ல தான் இங்க வர கோட்டைக்கு. நன்றி சொல்லிட்டு அப்புறம் என் கால் கவசமான காலணிகளை அணியிறதா நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். தென்றல் குமார் தன்னுடைய நன்றி எல்லாம் தெரிவிச்ச பிறகுதான் அவருடைய பாத கவசங்களை போடுவாராம். இது அவர் சொன்னது. பாத கவசங்கள், பாத ரட்சைகள். அவரை பார்த்து நன்றி சொன்ன பிறகுதான் செருப்பை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. என்னத்துக்கு அப்படியே சுத்தி வளர்க்குறீங்க பாத கவசம்? அடுத்ததா இன்னொருத்தர் கிணத்துக்கடவு தொகுதி எம்எல்ஏ விக்னேஷ், அவர் பேசுறாரு, ஒரு சாதாரண டீ கடைக்காரரோட மகன் என்ன எங்களுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி இருக்கிறாரு அப்படின்னு. டேய், எங்களை எல்லாம் பார்த்தா எப்படிடா இருக்கு? எதுக்குடா இவ்வளோ நடிக்கிறீங்க? ஏன்டா இவ்வளோ வேஷம் போடுறீங்க? இவங்க சொன்னது எல்லாம் உண்மையா அப்படின்னு தேடி பார்த்தா அத்தனையும் சுத்த பொய், ஜமக்காலத்தில் வடிகட்டின பொய். இதுக்காக நாம ஆதாரங்களை தேடி எங்கேயும் அலைய தேவையே கிடையாது. இவங்க ஒவ்வொருத்தரும் தேர்தலில் போட்டி போடும்போது வேட்பு மனு கொடுத்தாங்கல்ல, அஃபிடவிட், அதை எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்களோட சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு. குறிப்பா நம்ம ராஜ்மோகன் அண்ணனை எடுத்துக்கோங்க. அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 2 கோடி, 2 கோடியோ 2.5 கோடியோ. சொந்தமா வீடு இருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம் and welcome to கவிதா ராஜ்மோகன் vlog. விடிய காத்தால எங்க வந்திருக்கோம்னா நம்ம சொந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். Yes, நாங்க சென்னையில ஒரு சொந்த வீடு வாங்கிட்டோம். சென்னையில ஒரு சொந்த வீடு வாங்குறது என்னோட லட்சியம். ஆமா. அந்த வீட்டை வச்சு ஹோம் டூர் அப்படின்னு அவருடைய மனைவியோட சேர்ந்து ஒரு வீடியோவே போட்டு இருக்கிறாரு. இந்த சென்னையில 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிளாட்டை ராஜ்மோகன் அவர்கள் சொந்தமா வாங்கி இருக்கிறாரு. ஆனா மேடையில பேசும்போது என்ன சொல்றாரு? அடுத்த மாசம் அம்மாவோட வீட்டுக்கு வாடகை கட்டணுமே, என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்ச ஏழைய எங்க தலைவர் எம்எல்ஏ ஆக்கிட்டாரு, அமைச்சர் ஆக்கிட்டாரு அப்படின்னு பேசுறாரு. அடுத்ததா இந்த கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏ தென்றல் குமாரை எடுத்துக்கிட்டா அவருடைய தேர்தல் பரப்புரை காணொலியை எடுத்து பாருங்க. அவரோட கார்ல கம்பீரமா இறங்கி தேர்தல் பரப்புரை செய்யறாரு. செருப்பு போட்டுக்கிட்டு தான் தேர்தல் பரப்புரைய செஞ்சாரு. எதுக்கு சட்டமன்றத்துக்கு வரும்போது மட்டும் பஸ்ல வரீங்க? அதுவும் செருப்பு போடாம வரீங்க. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்த பிறகும் கூட தென்றல் குமார் நேற்றைக்கு
ஒரு கையேந்தி பவன்ல சாலை ஓரம் நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஐயா ராசா, நீ ஏழை தான், நாங்க நம்பிட்டோம், தயவு செஞ்சு இப்படியெல்லாம் நடிக்காத, போதும், அருவருப்பா இருக்கு, அசிங்கமா இருக்கு. கடைசியா வந்து இந்த கிணத்துக்கடவு எம்எல்ஏ விக்னேஷை எடுத்துக்கிட்டா அவர் வந்து டீ கடைக்காரரோட பையன் அப்படிங்கிறாரு. ஆனா உண்மை என்னன்னு தேடி பார்த்தா 3 கோடி ரூபாய் அவருக்கு சொத்து இருக்கு. கையிலேயே பல லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை வச்சிருக்கிறாரு. இவர் வந்து டீ கடைக்காரரோட பையன், ஏழை, இவர் வந்து விஜய் எம்எல்ஏ ஆகிட்டாரு. என்ன சொல்றதுனே தெரியல. எப்பேற்பட்டவங்களை எல்லாம் நம்முடைய மக்கள் சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க பாருங்க. சரி, இப்படியெல்லாம் நாடகம் போடுறது ஒரு பக்கம் அப்படின்னா, இந்த எம்எல்ஏக்கள் அடிக்கிற கூத்து இருக்கு தெரியுமா, அது அதை விட மோசமா இருக்கு. கிருஷ்ணகிரி தாவேகா எம்எல்ஏ, அவரோட பேரு நினைவுல இல்ல, அவர் வந்து வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏத்துக்கிட்டு அவருடைய தொகுதிக்கு போறாரு. நடு ரோட்டுல போக்குவரத்தை மறிச்சு தன்னுடைய ஆதரவாளர்களோட கேக் வெட்டுறாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கும் மேல கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுச்சு. இத்தனைக்கும் வெற்றி கொண்டாட்டத்துல ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு முதலமைச்சர் விஜய் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு உத்தரவு போட்டாரு. அதுவா கூட மதிக்காம ரோட்டை மறிச்சு பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுத்திருக்கிறாரு கிருஷ்ணகிரி தாவேகா எம்எல்ஏ. அடுத்ததாக சோழிங்கநல்லூர் தொகுதி தாவேகா எம்எல்ஏ, அவருடைய தொகுதிக்கு உட்பட்ட டெக் மகேந்திரா நிறுவனத்தோட குடோன்ல தீ விபத்து ஏற்பட்டுடுச்சு. அந்த தொகுதி எம்எல்ஏவா பார்வையிட போனாரு. அது வரைக்கும் சரி, பாராட்டப்பட வேண்டிய செயல். ஆனா போனவரு அது அப்படியே ஒரு வீடியோவா எடுத்து மாஸ் பிஜிஎம் எல்லாம் போட்டு அவருடைய சோசியல் மீடியா பேஜ்ல அப்லோட் பண்றாரு. ஏன் விவஸ்தை இல்ல, எந்த இடத்துல வந்து ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு அறிவு இல்ல. நீங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினரா? கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிஞ்சு நாசமாயிட்டு இருக்கு. அதை பார்த்து அந்த நிறுவனத்தோட முதலாளிகள் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறாங்க. என்ன பண்ண போறோம் தெரியலையே அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்வையிட போன நீ அப்படியே உன்னை கெத்தா வீடியோ எடுத்து அதுக்கு மாஸ் பிஜிஎம் போட்டு வெளியிடுற அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய சைக்கோவா இருப்ப. பார்த்துக்கோங்க மக்களே, இப்படிப்பட்ட நடிகர்களுக்கும் சைக்கோக்களுக்கும் தான் நீங்க ஓட்டு போட்டு சட்டமன்ற உறுப்பினரா ஆக்கி விட்டு இருக்கிறீங்க. தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி கண்ணு மண்ணு தெரியாம விஜய் என்ற அந்த ஒற்றை நபருக்காக நீங்க ஓட்ட போட்டுட்டீங்க. இப்போ உங்களோட சேர்ந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த துன்ப துயரங்களை அனுபவிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஜஸ்ட் 1 வாரத்திலேயே இவ்வளோ கேவலமான செயல்களை தாவேகாவினர் செய்யறாங்க. இன்னும் 5 வருஷம் இருக்கு. கற்பனை பண்ணி பாருங்களேன் நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு. எது எப்படியோ நடக்கிற கூத்தையெல்லாம் அடுத்தடுத்து வரப்போற நாட்கள்ல நாமளும் பார்க்க தானே போறோம். சரியா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.